ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலைல எழுந்தோடனே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ தண்ணி வர பக்கத்தில் நிற்கிது. சரி, இதே வைப்போடு நம்ம மார்னிங் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணிடலாம் சொல்லிட்டு காலைல எழுந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி பொங்கல் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி இல்லையா, தோசைலாம் சுட்டுட்டு இருக்கணும், இட்லிலாம் சுட்டுட்டு இருக்கணும். ஸோ பொங்கல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு 1.5 டம்ளர் அரிசி போட்டு, பச்சரிசி, அப்புறம் அரை டம்ளர் வந்து சிறுபருப்பு போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் யாருமே ரொம்பலாம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்கன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். சரி, அப்புறம் காலைல எழுந்துன்னு நான் என்ன பண்ணேன், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். ஸோ பொங்கலுக்கு வடை இருக்கணும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ அதனால் வடைக்காக நான் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு என்ன பண்ணோன்னா நம்ம வடைக்கு மாவு தயாராக எடுத்து வச்சுக்கணுங்க. என்ன தான் மழை டைமில் நம்ம வீட்டை என்ன தான் சுத்தபத்தமாக வச்சுருந்தாலும் சரி, அந்த ஈரத்தன்மை நம்மளுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். காலை கூட வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. பத்தாவதுக்கு எங்கள் வீட்டில் இந்த 4 பசங்க வேறு இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணுற அலுப்பில் இருக்குது பாருங்கள் இந்த மழை டைமில். ஏன்னா மொட்டை மாடியிலையும் போக முடியாது அவங்களால, பால்கனிலையும் போக முடியாது, வெளியும் போக முடியாதுன்றதுனால எங்கள் வீட்டில் எப்பயுமே அந்த ஈரத்தன்மை இருந்துட்டு தாங்க இருக்குது. எவ்வளோ தான் மேப்பு போட்டாலும் சரி, மேட்டு அங்கங்கே போட்டாலும் சரி, இந்த ஈரம் இருந்துட்டு தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. எப்போ தான் இந்த மழை நிற்குன்ற மாதிரி, இந்த புயல் வந்து நிற்குன்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேறு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் வந்து இன்ஃபார்ம் வந்துடுச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துடுச்சு, இன்றைக்கி ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணுக்கு வந்து மிட் டர்ம் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. நேற்றுலாம் விழுந்து படித்தாங்க, லாஸ்ட்டில் எக்ஸாம் இல்லை, போஸ்ட்மான் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து ஒரு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் டிஃபன் ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் மிளகு, சீரகம், முந்திரி போட்டால் என் பசங்களுக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக மிளகே பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக தான் மோஸ்ட்லி சேர்ப்பேன். ஸோ அதெல்லாம் தாளித்து என்ன பண்ணணுன்னா அதில் கொட்டிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாமே சேர்த்துட்டு அது பொங்கலில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா குழன்னு ஒரு 5-6 விசில் விட்டு தான் எடுக்கணும். இப்போ பச்சரிசி ஆக்சுவலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதை வந்து டம்ப் பண்ணி நம்ம முடிய வச்சுருவோம். ஏன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. ஏன்னா இப்போ தான் பசங்க எழுந்தாங்க, பால்லாம் குடித்தாங்க, அதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து மூடி வச்சோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சூடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து வடை சுட்டு எடுத்திருக்கேன். இந்த வடையெல்லாம் சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஹாயாக ரிலாக்ஸாக நாங்கள் எல்லோரும் உட்காந்து இந்த பொங்கலை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இந்த மழையில் உங்கள் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு, உங்கள் பசங்க கூட இல்லை உங்கள் வீட்டில் பப்பி இருந்தால் உங்கள் பப்பி கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.